Welcome to Sweetie's Time. Hello friends, welcome to Sweetie's Time. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சான். அந்த ஃபாரஸ்டில் 2 மரம் வெட்டுறவங்க இருந்தாங்களாம். ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இன்னொருத்தவங்க வீக்காக தின்னா இருந்தாங்களாம். அப்போது 2 பேரும் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த ஸ்ட்ராங் ஆள் வந்து வெட்டிக்கிட்டே இருந்தாராம் ஹோல் டே. ஆனால் இந்த தின்னா இருந்த ஆள் வந்து ½ அன் ஹவர் வெட்டிட்டு 10 minutes ரெஸ்ட் எடுப்பாராம். அப்படியே ஹோல் டே பண்ணிட்டு இருந்தாங்களாம். மரம் வெட்டி முடிச்ச உடனே இந்த ஸ்ட்ராங் ஆள் கொஞ்சம் தான் வெட்டியிருந்தாராம். ஆனால் இந்த தின்னா இருந்தவர் வந்து நிறைய வெட்டியிருந்தாராம். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஆளுக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போ அவர் கேட்டாராம் அந்த தின்னா இருக்கிற ஆளுக்கிட்ட, எப்படி நீங்கள் இவ்வளோ வெட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த தின்னாள் சொன்னாராம், நான் வந்து ½ அன் ஹவர் வெட்டிட்டு 10 minutes போய் ரெஸ்ட் எடுப்பேன்ல, அந்த ரெஸ்ட்டு எடுக்கும் போது நான் என்னோட ஆக்ஸை ஷார்பன் பண்ணிப்பேன், அப்படின்னா ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எப்போவுமே வேலை 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 அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம மைண்டை ஷார்பன் பண்ணணும். நம்ம மைண்டை ஷார்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்போவுமே பைபிள் வாசித்து ஜோம் பண்ணணும். பைபிள் வாசித்து ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நம்மளுக்கு விஸ்டம் கொடுப்பாரு. விஸ்டம் கொடுக்கும்போது நம்ம நிறைய நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். அதே தான் பைபிள்லையும் பிரசங்கி 10:10 சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்கிறதுக்கு ஞானமே பிரதானம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்கிறது எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யணும். அதை செய்கிறதுக்கு நம்ம ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி எல்லாத்தையும் செய்யணும். அப்படின்னா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம். நம்ம படிக்க முன்னாடி ஜோம் பண்ணணும், நம்ம ஏதாவது வேலை செய்ய முன்னாடி ஜோம் பண்ணோம்னா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா? Now it's time to say goodbye from Sweetie. Bye. இந்த 2012ஆம் ஆண்டில் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்திட ஓர் சிறப்பு கூட்டம் டிசம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை புரசைவாக்கம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் பிரார்த்தனை எடுக்கும் ஆண்டிறுதி ஆசீர்வாத கூட்டம். இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அவருடைய பிள்ளைகளாக நம்மை சுமந்து வந்திருக்கிறார். Because he had chosen each one of us, he has really carried us as his children. நாம் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், ஆண்டிறுதி ஆசீர்வாத கூட்டம் டிசம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் தினமும் மாலை 6 மணிக்கு எண் 111 பிரிக்லின் சாலை, மேகலா தியேட்டர் எதிரே அமைந்துள்ள சென்னை புரசைவாக்கம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் பிரார்த்தனை எடுக்கும் ஆண்டிறுதி ஆசீர்வாத கூட்டம். இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல யாவரும் அணிதிரண்டு வாருங்கள். எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை நூறத்தனையா என்று ஆசீர்வதித்து உங்கள் பலன் மிகுதியாய் பெருகும்படி அருள் புரிவாராக. ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு 100 மடங்கு விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். அவன் விதைத்ததை கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மீது வரும்பொழுது நாம் செய்வது எல்லாவற்றிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் திரும்ப நமக்கு வருகிறது. நம்முடைய விதைகள் எல்லாம் வழியிலே விழுவதில்லை, கற்பாறையில் விழுவதில்லை, முட்கள் மத்தியில் விழுவதில்லை. மாறாக நல்ல நிலத்தில் விழும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். 30ஆகவும் 60ஆகவும் 90ஆகவும் 100ஆகவும் நான் ஒன்று சேர்த்திருக்கேன், 100ஆகவும் கர்த்தர் அதை விளைய செய்வார். சம்பூர்ணத்தை கொடுப்பார். உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறது. இன்று கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் விழ 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 உங்களுக்கு 100 மடங்கு விளைச்சல் வரும். 100 தனியான
விளைச்சல் மட்டுமல்ல, 100 மடங்கு விளைச்சல் வரும். அதை கர்த்தர் என்று உங்களுக்கு நிறைவாய் அருளி செய்வார். தைரியமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் பட்சத்திலே தான் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்ம அதை சொல்லி 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 மகிழும் பொழுது ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த நிலைமையில தாழ்மைக்கு போனாலும் நம்ம அதையே சொல்லுவோம். பிரியமானவர்களே, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்ம அதையே சொல்லுவோம். யாரும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நான் வாயே திறக்க மாட்டேன், ஆனால் இதை மட்டும் நான் சொல்லுவேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். தாவீதும் அதை தான் சொல்லுகிறான். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று. அப்படியே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அநேக முறை ஜனங்கள் மற்றவர்களுக்கு பயப்படுறதை விட தங்களுக்காகவே பயப்படுவார். என் வாழ்க்கை நாசமாக போயிருமோ, என்னால் பண்ண முடியாமல் போயிருமோ, எல்லாரும் என்னை அவமதிச்சிருவாங்களோ, எல்லார் முன்னாலேயும் நான் வெட்கப்பட வேண்டியதாக நேர்ந்து விடுமோ என்று தன்னை குறித்தே ஜனங்கள் பயப்படும் வேலை வருகிறது. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படேன். யாருக்கு பயப்படேன்? யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கும் சேர்ந்து பயப்பட மாட்டேன். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். என்னால முடியாது. அப்படி பயப்படும்போது அதுவும் பாவம் தான் வேதம் சொல்லுது. ஏன்னா நாமே உருவாக்குனது இல்லையே, ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய கிரியைகள். அதனால் நம்ம எப்பவும் ஆண்டவரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நீர் தான் என்னை உருவாக்கி இருக்கிறீர், உமக்கு தெரியும் என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி நான் வாழ வேண்டும் என்று. அந்த அசையாத நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதுவாங்க, எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்க வீட்டாருக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு, ஆனா எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு பயம் என் இருதயத்துல இருக்குது. இது சரியா இருக்குமோ, நல்லா வந்துருமோ, எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமோ என்று ஒரு பயம் இருக்குது. அங்கிள் நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க என்று பிள்ளைகள் எழுதுகிறார்கள். இன்னும் பெற்றோரும் அப்படியே எழுதுகிறார்கள். நான் எல்லாம் டிசைட் பண்ணிட்டேன், என் மகளும் சரின்ட்டா, என் மகனும் சரின்ட்டா, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரம் வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு, நான் செஞ்சது கரெக்டா, நான் என் பிள்ளைங்களுக்கு தவறான காரியத்தை செஞ்சிடக்கூடாது, நீங்க தயவுசெய்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க. கடைசி நேரத்துல சில பேர் கல்யாணம் நாளைக்கு நடக்க போது எனக்கு ஒரே பயமா இருக்குது, நான் நல்ல மனைவியா இருப்பேனா, நான் நல்ல கணவனா இருப்பேனா, எனக்கு பயமா இருக்குது. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே போல திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு 100 பலனை தருவேன், நீ நல்ல நிலம், உன் இருதயத்தை என் வசனத்திற்கு திறந்திருக்கிறாய், என் வசனத்திற்கு நீ பயப்படுகிறாய், எனக்கு முன்பதாக அஞ்சி பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாய், ஆகவே உனக்குள் என் வசனத்தின் விதையை விதைக்கிறேன், அதன் ஆசீர்வாதத்தை 100 நீ அனுபவிப்பாய், நீ பயப்படக்கூடாது, சந்தோஷமாய் அதை அனுபவி என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்களுக்கு அருமையானவர்களே, திருமணமாகாமல் பல நாட்கள் காத்திருக்கிறீர்களா? வெகு காலம் காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த விரும்பினது நீங்கள் நல்ல நிலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரை நம்பி இருக்கிறபடியினால் உங்களுக்கு வரும்.
கவலைப்படாதிருங்க. இப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். திருமணமாகாதவர்கள் எல்லாருக்கும் இன்றே அத்தனை பேருக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் உங்களை தேடி வரும்படி செய்ய போகிறார். அதை விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபத்தை கேட்பார். நம்ம அப்பா நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்துலேயும் உமது பிள்ளைகளை எவ்வளோ நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு எவ்வளவு வயதாகி கொண்டே போனாலும் நீர் ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு அருமையான துணையை கொடுக்கிற தேவனாக இருக்கிற சுவாமி. இப்பொழுதும் உம்மால் முடியும்ப்பா, முடியும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு காட்டும்ப்பா, காட்டும். சீக்கிரமாக அவர்கள் திருமணம் நடைபெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் காத்திருந்தது போதும்ப்பா. அவர்கள் விரும்புகிறது வரும்பொழுது ஆண்டவரே, அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அது போல ஜீவ விருட்சம் போல இருக்கட்டும் சுவாமி. விரும்புகிற அந்த கணவனோ மனைவியோ வந்து சேரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யும்ப்பா சுவாமி. இன்னும் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்ப்பா, ஆசீர்வதியும் சுவாமி. அழகான குழந்தை, அவள் விரும்புகிற குழந்தையை தாரோப்பா. இந்த நேரத்தில் அவளுக்கு தாரோம் சுவாமி, தாரோப்பா. எல்லா நீர் கட்டிகளும் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா தடை செய்கிற எல்லா ஃபைப்ராய்ட் கட்டிகளையும் உடைந்து போக செய்யும்ப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தை சுகமாக்கி குழந்தை அவர்களுக்கு தாரும் சுவாமி. கருச்ச தேவனால் குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை பாரும் சுவாமி. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை அவர்களுக்கு தாரோப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை இப்பொழுது நிரப்பும் சுவாமி, நிரப்பும். எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் வீட்டிற்காக வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. புதிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறவர்களை இந்த நேரத்தில் ஆசீர்வதியோப்பா. ஆண்டவரே, வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறேன், என்னால் செய்யவே முடியவில்லை என்று ஆண்டவரே புலம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா. வியாபாரம் நன்றாக செழிக்கட்டும் சுவாமி, செழிக்கட்டும். கரம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது இறங்கட்டும். லாபத்தை கொண்டு வரட்டும், செழிப்பை கொண்டு வரட்டும் சுவாமி. அவர்கள் செய்வதில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் சுவாமி. யாரும் அவர்கள் பணத்தை திருட முடியாதபடி ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை நிறைக்கட்டும்ப்பா, நிறைக்கட்டும். தீங்கு செய்கிறவர்கள் ஓடி போகட்டும், பொல்லாங்கு செய்கிறவர்கள் ஓடி போகட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை விட்டு எடுத்து போட்டு அதே வாயினாலே அவர்களை புகழும்படி செய்யும்ப்பா, அவர்களை நேசிக்கும்படி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா இடத்திலிருந்தும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும்ப்பா, இந்த நேரத்தில் வரட்டும். அவர்களை ஆசீர்வதியோப்பா. அப்படியே நீ செய்கிறதற்காக நமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு சுவாமி, திருமணமாகியும் திருமண வாழ்க்கையில் வாழ முடியாமல் பிரிந்து போன குடும்பங்களை திரும்ப கட்டும் சுவாமி. ஆண்டவனே, அப்படி கணவன் போய்விட்டார், மனைவி போய்விட்டார், டைவர்ஸ் ஆகிவிட்டது, நான் தனி மனமாய் நிற்கிறேனே என்று கலங்கும் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா, கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை கட்டும். திருமணம் செய்யவே பயமா இருக்கிறது என்று சொல்லுகிற மது பிள்ளைகளை அணைத்து கொண்டு முத்தமிடும். இனி அவர்களுக்கு பழைய நாட்கள் வரக்கூடாது, அந்த கண்ணீரின் நாட்கள் வரக்கூடாது, இந்த அடி உதையின் நாட்கள் வரக்கூடாது, இந்த துரோகத்தின் நாட்கள் வரக்கூடாது. ஆண்டவனே, உறவில்லாத நாட்கள் வரக்கூடாது சுவாமி. தயவு செய்து ஒரு மாறுதல் உண்டாகட்டும். ஏற்ற துணை அப்படிப்பட்டவர்களுக்கு தாரோமே சப்பா. திரும்ப அவர்கள் வாழ்க்கையை கட்டும். அருமையான துணையை தாரும், அருமையான துணையை தாரும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பயங்கரமான மகிழ்ச்சி அவர்களுக்குள் வரும்படியான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் ஈடுபடும் அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும், இன்றே செய்யும் சுவாமி. அவர்களை தேடி ஆசீர்வாதம் வரட்டும், தேடி வரட்டும், தேடி குடும்பம் வரட்டும், தேடி மணமகன் வரட்டும், மணமகள் வரட்டும், அவள் வாழ்வு கட்டப்படட்டும். பிள்ளைகள் இருந்தால் அந்த மனிதன் வரும் பொழுது தகப்பனாக வரட்டும், இல்லை என்றால் தாயாக அந்த பிள்ளை வரட்டும், குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா. அதே போல சுவாமி,
தயவா சுவாமி, மனைவி இழந்திருக்கிறேன், கணவனை இழந்திருக்கிறேன், எனக்கு இனி என்ன வாழ்க்கை என்று சொல்லும் மக்களுக்கு திரும்ப வாழ்க்கையை கட்டும் அப்பா. பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய சரியான ஏற்ற துணையை தாரும் அப்பா. மனம் இறங்கி கிருபை செய்யும், வாழ்வை கட்டும், பாக்கியத்தை நான் நிரப்பி கனம் பண்ணும். திருமணமாகாத அத்தனை பேரையும் என்று ஆசீர்வதியும், எங்கிருந்தாலும் ஆசீர்வதியும், இவர்களை ஆசீர்வதியும், வாழ வையும். அது கரமால் மீது இறங்குவதற்காக நன்றி. நான் இருக்கிறேன் அம்மா, உனக்கு அப்பா நான் தான், நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு விசுவாசத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அற்புதத்தை தருகிறார். தயவாக சந்தோஷமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவன் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் திருமணத்தையும் அவரே நடத்தி வைப்பார். கவலைப்படாதீர்கள். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 22:4 நாம் வாசிப்போமா? அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது. கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டது, என் எருதுகள் எல்லாம் அடிக்கப்பட்டது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நல்ல மட்டன் பிரியாணி எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். கல்யாணத்திற்கு வாருங்கள், கல்யாணத்திற்கு வாருங்கள், என் பிள்ளை கல்யாணத்திற்கு வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசப்பாவின் பிள்ளைகள். அவர் சொல்றார், இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு, நானே எருதுகளை ஜந்துக்களை, கொழுத்த ஜந்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வெஜிடேரியன்னா அதுக்கேற்ற மாதிரி அருமையான வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க, கல்யாணத்திற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது பரலோக கல்யாணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாலும், உலகத்தின் உங்க பிள்ளைங்க கல்யாணத்தை குறித்தும் ஆண்டவர் இப்பொழுது அதை சொல்லுகிறார். கவலைப்படாதீர்கள். என் பிள்ளை கல்யாணத்தை நடத்த முடியலையே, பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், பணம் கேட்குறாங்களே, இன்னும் சொத்தை கேட்குறாங்களே, இன்னும் என் பிள்ளைக்கு செயினை போடு, அதை போடு, இதை போடுன்னு பணத்துக்காக திருமணத்தை நடத்தணும்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் என்று தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் கொழுத்த ஜந்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உங்கள் பிள்ளைக்கு. இன்று அதை வெளிப்படுத்துவார், இன்று அதை வெளிப்படுத்துவார். தைரியமாக இருங்கள். நிச்சயமாகவே இந்த திருமணத்திற்காக பணத்தை கேட்டு திருமணம் செய்யும் காரியம் ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆனால் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நாம் திருமணத்தில் ஈடுபடும் பொழுது, கர்த்தர் கொடுக்கும் ஈவு என்று பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பெண்ணோடு கூட கர்த்தர் அவருடைய தயவையும் வைத்து அனுப்புகிறாராம். அந்த வீடு எந்நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பம் எந்நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று என்னிடம் கொடுக்க ஒன்றுமில்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடும். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எங்க திருமணத்தின் போது அப்படிதான். திருமணம் திருநெல்வேலியில் நடைபெற்றது. இன்னும் ரிசப்ஷன் சென்னையில் வேறொரு ரிசப்ஷன் நடைபெற்றது. எத்தனை ரிசப்ஷன் நமக்கு திருமணமான பிறகு ஏறக்குறைய 24 ரிசப்ஷன், 24 ஊர்ல ரிசப்ஷன் எங்களுக்கு நடந்தது. எத்தனையோ மாசம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எங்க பெற்றோர் 2 இடத்துல அபிஷியலா நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள். இவர்களுக்கு எப்படி நாம் பராமரிப்பு செய்வது என்று நாம் தவித்தோம். ஆனால் இவாஞ்சலினுடைய அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், எப்படி செய்வோம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிதான் கர்த்தர் செய்தார். சென்னையிலும் ஒரு குறையும் இல்லை, திருநெல்வேலியிலையும் ஒரு குறையும் இல்லை. எல்லாத்தையும் ஆசீர்வதித்து ஜனங்கள் வந்து நம்மை வாழ்த்து விட்டு போகும்படி செய்தார். ஆகவே அப்படியே உங்களுக்கும் ஆண்டவன் செய்வார்.
கவலைப்படாதுங்க. அதற்காக இன்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பாராம். இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் மன்றாட விரும்புகிறோம். ஒரு மனமாய் இயேசுப்பாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஜனங்கள் சொல்வதை கேட்கிறீர், திருமண வீட்டார் சொல்வதை கேட்கிறீர், அவர்கள் டிமாண்ட் பண்ணுவதை எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அது நிமித்தம் திருமணம் நிற்கக்கூடாது. தயவு செய்து சுவாமி உமது பிள்ளைகளுக்கு செலவுக்கான கொளுத்த ஜந்தை அனுப்ப சுவாமி, அனுப்ப சுவாமி, அனுப்ப சுவாமி, அனுப்ப சுவாமி, அனுப்ப சுவாமி, அனுப்ப சுவாமி. தயவு செய்து அனுப்பு. பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் அப்பா, சந்தோஷமாய் வாழ வேண்டும். தயவு செய்து வாழ வேண்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவனே, 2 வீட்டாரும் உம்மை பார்த்து பயபக்தியோடு இந்த திருமணத்தை நடத்த கிருபை தாரும் அப்பா. மனுஷிகம் அதில் வராதபடிக்கு அதை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறேன் அப்பா. மனம் இறங்கி சுவாமி அதில் பரிசுத்தமும் புத்தகமும் உண்டாகட்டும். பரிசுத்த விவாகம் என்று சொல்லிக்கொண்டு மனுஷிகத்திலே பேசிக்கொண்டிருக்கும் மக்களை மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா, மாற்றும். விவாகம் கனம் உள்ளது, யாவற்றிலும் அது கனம் உள்ளது. கர்த்தரால் அது உருவாக்கப்பட்டது. வெறும் ஆலயத்தில் மட்டும் அதை குறித்து பேசிக்கொண்டு உண்மையான திருமண வைபவங்களிலே ஆண்டவனை உலக பிரகாரமாக நடத்தும் மக்களை மாற்றும். அவர்களை ரட்சியும் அப்பா, ரட்சியும். பிள்ளைகளுக்கு சாபத்தை இந்த பெற்றோர்கள் கொண்டு வந்து விடக்கூடாது ராஜா. பாடம் 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 என்று சொல்லிக்கொண்டு பிள்ளைகள் மீது சாபத்தை வைத்து விடக்கூடாது அப்பா. அப்படிப்பட்ட பெற்றோரை ரட்சியும், 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 ரட்சியும். பணத்திற்காக திருமணம் செய்யும் மக்களை ரட்சியும் அப்பா. அவர்களை சாபத்திலிருந்து காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த சாபம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் வந்துவிடக்கூடாது அப்பா. தயவு செய்து திருமணத்தை பரிசுத்தமாக ஏற்றுக்கொள்ள பெண் வீட்டாருக்கும் கிருபைத்தார். பெருமைக்காக பணத்தை இவ்வளவு பணம் கொடுத்து நடத்தினேன், என் பிள்ளை திருமணத்தை இத்தனை பணம் கொடுத்து நடத்தினேன் என்று பெருமையோடு பேசும் மக்களுடைய இருதயத்தை நீர் மாற்றும், மாற்றும், மாற்றும். பணத்திற்காக அல்ல, பாசத்திற்காக திருமணம் செய்து கொள்ளட்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தருக்கு பயப்படும் சந்தானத்தை, சந்ததியை உருவாக்கத்தக்கதாக திருமணம் செய்து கொள்ளும்படி அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். அவர்கள் இருதயத்தை மாற்றும். அப்படிப்பட்ட மணமகனை கொண்டு வாரும், அப்படிப்பட்ட மணமகளை கொண்டு வாரும். இவர்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட திருமணம் நடைபெறட்டும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தருடைய தயவையும் பெறுகிறான். உமது தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்ப வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கிருபைத்தார். ஆமாண்டவனே, உமது தயவை தள்ளிவிட்டு பணத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆவியை எடுத்து போட்டு கர்த்தருடைய தயவு வேண்டும், அப்படிப்பட்ட விதத்திலே நான் திருமணம் செய்யட்டும் என்ற ஒரு பயபக்தியை மணமகனுக்கும் பெற்றோருக்கும் தாரும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை அருளச் செய்வதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்பா, திருமணம் ஆகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை பிறக்கட்டும், விருப்பத்தின்படி இந்த குடும்பம் கட்டப்படட்டும். கர்த்தருடைய தயவு இவர்கள் மீது நிலைத்திருக்கட்டும் சுவாமி. இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தி இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் இறை பிரசன்னத்தோடும் ஆரம்பிக்க டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை எடுக்கும் இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். What is going to happen in India? இந்த கூட்டத்தில் 2013ஆம் ஆண்டில் நமக்கும் நம் தேசத்திற்கும் மற்றும் உலகில் நடைபெறப்போகும் காரியங்களை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்க இருக்கிறார்கள். மேலும் சாம் ஷாரன் ஸ்வீட்டியின் புது வருட ஆராதனையும் நடைபெறும். யாவரும் குடும்பமாய் வந்து இறைவன் இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்று புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் தொடங்குங்கள். நாள் ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு. நடைபெறும் இடம் சேத்துப்பட்டு MCC பள்ளி வளாகம் 78/86 ஹாரிங்டன் சாலை, சேத்துப்பட்டு, சென்னை 31. இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். கிறிஸ்மஸ்
இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களை மேலும் குதூகலப்படுத்த சாம் ஷாரன் ஸ்வீட்டியின் இனிமையான கிறிஸ்துமஸ் பாடல்கள். Christmas praises in the air. Hallelujah. Hey, jingle bells, jingle all the way. Mary, did you know your baby boy will one day rule the nation? Go tell it on the mountain that Jesus Christ is born. மற்றும் உங்கள் நினைவில் நீங்கா இடம்பெற்ற கிறிஸ்துமஸ் கீதங்கள். மனுவாயினார் மகத்வராஜன் மனுவாயினார். மழலையாய் வந்தாய் மகிமையும் தந்தாய் மனதினில் எம்மையும் ஏங்க வைத்தாய். அன்பே உருவானவர் கிருபை நிறைந்தவர் பூமியில் பிறந்தாரே, தேடி வந்தாரே. இறைமகனை உலகினிலை இனிமை பொங்க என்றுதித்தாரே. மற்றும் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், டாக்டர் பால் தினகரன் அவர்களின் கிறிஸ்துமஸ் சிறப்பினை விளக்கும் ஆழமான இறை செய்திகள். இவைகள் அனைத்தும் இப்பொழுது கோம்போ பேக் வடிவில் வெளிவந்துள்ளன. இந்த கோம்போ பேக்கை பெற்றுக்கொள்ள நன்கொடை ரூபாய் 100 மட்டுமே. தபால் செலவு தனி. 2013ஆம் ஆண்டிற்கான இயேசு அழைக்கிறார் வெளியீடுகளான கேலண்டர், டைரி, பாக்கெட் கேலண்டர் வெளிவந்துள்ளன. இவற்றை நீங்களும் வாங்கி உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள். 2013ஆம் ஆண்டிற்கான கேலண்டரின் நன்கொடை ரூபாய் 30 மட்டுமே. 2013ஆம் ஆண்டிற்கான பெரிய டைரி நன்கொடை ரூபாய் 200 மட்டுமே. மீடியம் டைரி நன்கொடை ரூபாய் 150 மட்டுமே. சிறிய டைரி நன்கொடை ரூபாய் 90 மட்டுமே. 2013ஆம் ஆண்டிற்கான பாக்கெட் கேலண்டரின் விவரம்: 25 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 20, 50 கேலண்டர்கள் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 40, 100 கேலண்டர் அடங்கிய பாக்கெட் நன்கொடை ரூபாய் 70. இயேசு அழைக்கிறார் டைரிகள் மற்றும் கேலண்டர்களை பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனிலிருந்து 9009 409 9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு PRD என்று டைப் செய்து SMS அனுப்பினால் எங்கள் வெளியீடுகள் உங்களை வந்தடையும். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் உங்கள் ஆர்டர் படிவத்தை பூர்த்தி செய்து நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக் அல்லது டிராஃப்ட் மூலமாக அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களிலும் இந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளலாம்.